எப்போ இதுலேருந்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆகும், கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். அதாவது எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, ஓகேவா? பார்த்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்லேருந்தே ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்கவே இருக்காது. ஸோ இன்றைக்குள்ள இந்த டாப்பிக்கை ஒரு 8 பேஜஸ் தான், 8 இல்லை 9 பேஜஸ் தான், கிளியராக பார்த்துடுங்க, ஓகேவா? கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக எடுத்து படிங்கன்னா, இங்கே நான் ஓரளவு கொடுத்துருப்பேன், ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் அடிஷ்னலாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் புக்கு பார்க்குறதா இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாருங்கள், அதில் இந்த சாப்டர் இருக்குது கொஞ்சம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் தொடக்க கால தேசியம்னா நம்ம எதுக்காக தேசிய போராட்டம், இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம், தமிழ்நாடு கல்ச்சர் டாப்பிக்கில், ஓகே? அப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் என்னென்ன அமைப்புகள் தொடங்கிருந்து, ஃபஸ்ட்டு எந்த அமைப்பு தொடங்கிச்சு, அதில் யார் தலைவராக இருந்தார்கள், எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அவங்க அப்படி என்ன சாதனை நிகழ்த்திட்டு போயிட்டாங்க, ஓகேவா? அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, ஓகேவா? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்கள், என்னென்ன சட்டங்கள் போட்டார்கள், ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் 1852 பிப்ரவரி மாதத்தில் ஒரு சங்கம் தொடங்கப்பட்டது. அதான் சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், MNA, ஓகேவா? ரைட், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகே? அது அப்போ எந்த வருஷங்கிறது நீங்கள் கரெக்டாக தெரியணும். அப்புறம் இதனுடைய நிறுவனர் யார், இதுதான் இதில் வந்து கொஸ்டின்ஸ், ஓகேவா? யார் 2 பேர் நிறுவனர்னு பார்த்தீங்கன்னா கஜுலு லட்சுமி நரசு, அப்புறம் ஒன்று சீனிவாசனார் மற்றும் ஒரு டீம், இவங்களை சேர்ந்த ஒரு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறுவன ஒரு அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். முக்கியமான பெயர் எப்படி இருக்கும்னா, அந்த கொஸ்டின்ஸ் ஒரு வேளை சென்னை வாசிகள் சங்கம் நிறுவனர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த கஜுலு லட்சுமி நரசுக்கு பேர் தான் இருக்கும், ஓகேவா? ஓகேவா? அவர் தான் முதன்மையானவராக இதில் முன்னிறுத்தப்படுகிறார். கஜுலு லட்சுமி நரசு செட்டின்னு இருக்கும் சில நேரத்தில், கஜுலு லட்சுமி நரசு செட்டி, ஓகேவா? இப்போ வந்து அந்த ஜாதிய பேர்கள்லாம் புக்கில் இருக்காது, அதனால் நரசோட நிறுத்திக்கிட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வணிகர்களான ஒரு டீம், ஓகேவா? மெட்ராஸில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், அது செட்டின்னு வந்திருந்தனாலே நீங்கள் கொஞ்சம் அது செட்டிமாருங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த டைமில். ஸோ இவங்க எல்லாம் வணிகர்கள், ரைட்? அவங்க வணிகர்கள் சம்பந்தமாக வணிகத்தில் நிறைய பிரச்சனை ஆங்கிலேயர்கள் பண்ணாங்க, அதுக்கு எதிராக ஃபஸ்ட்டு போராடணுன்ட்டு இவங்க இந்த அமைப்பை ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க, ஓகேவா? ரைட். அப்போது இவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும், ஆங்கிலேயர்கள் வந்து கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் அப்போ இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆயிருந்தாங்க. அவங்க வந்து நோக்கம் வந்து கிறிஸ்தவ மதத்தை கொஞ்சம் பரப்பணும்னு நினச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அரசு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டது மாதிரி விட்டது, இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு வந்து ஆதரவாக போனதை இவங்க எதிர்த்தாங்க, ரைட்? அப்புறம் வரிகளை குறைக்கிறதுக்காக அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தாங்க, ஓகே? வரிகள்லாம் குறைக்கணும், எங்களுடைய வரிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பல ரிக்வஸ்ட் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த அமைப்பை தொடங்கினாங்க. அதில் முக்கியமான ஒரு கமிஷன் வரும் பார்த்துருங்க, டார்ச்சர் கமிஷன் ஒன்று வரும், சித்திரவதை ஆணையம். இவங்க மனு கொடுத்ததன் விளைவாக ஒரு ஆணையம் ஒன்று ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்படுகிறது. அது என்ன ஆணையம்னா சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன். எதுக்காக இந்த டார்ச்சர் கமிஷன் வருதுன்னா, விவசாயிகளெல்லாம் சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள், ஓகேவா? சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு எதிராக இந்த அமைப்பு பல போராட்டங்கள், பல மனுக்கள் எல்லாம் கொடுத்து எடுத்து அதை விசாரிப்பதற்காக எங்கேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து ஒரு டீம் வருது, சித்திரவதை ஆணையம் நிறுவப்படுறாங்க. அது வந்து ஒரு அவங்களுடைய இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அப்புறம் இதை கேன்சல் பண்ணுறாங்க, டார்ச்சர் ஆக்டை வந்து ஒழிக்கிறாங்க, சித்திரவதை சட்டம் போட்டு இந்த முறையை வந்து ஒழிக்கப்படுகிறது, ரைட்? இதனுடைய ஆக்டிவேஷன் காலம்னு பார்த்தீங்கன்னா வரும் 10 வருஷம் தான். 1852 தொடங்கின இந்த அமைப்பு 1862 முடிஞ்சு போகுது, சரியா? அப்போ வந்து சென்னைவாசிகள் சங்கம்னா இதில் என்ன கேட்பாங்கன்னா, முக்கியமாக அந்த வருஷம் கேட்பாங்க, 1852 கேட்பாங்க. இதனுடைய நிறுவனர் யாருன்னு கேட்பாங்க, கஜுலு லட்சுமி நரசு செட்டிங்கிறவர். முக்கியமாக இந்த டார்ச்சர் ஆக்டை நீங்கள் இதில் ஞாபகம் வைக்கணும். டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது, டார்ச்சர் ஆக்ட் ஒழிக்கப்பட்டது, ரெண்டும் இந்த இவ்வளவுத்தையும்
கிளியராக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். சென்னைவாசிகள் சங்கம் எம்என்ஏனா இதான். ஓகேவா? எம்என்ஏனா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது 1852 கஜல் லட்சுமி அரசு, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களை இவங்க எதிர்த்தாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து வரியெல்லாம் குறைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு கமிஷன் போட்டாங்க. எதற்காக? விவசாயிகள் இந்த சித்திரவதைப்படுத்தப்பட்டார்கள், அதற்கு எதிராக இவங்க மனு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஆணையம் வருது. ஆணையத்தின் விளைவாக டார்ச்சர் ஆக்ட் போடப்பட்டது. ரைட்ஸ். சித்திரவதை சட்டம் இயற்றப்பட்டது. அப்புறம் இதை சொல்லுவாங்க. இதற்கு பின்னாக உருவாகக்கூடிய தேசிய இயக்கங்களுக்கெல்லாம் அடித்தளமான ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எம்என்ஏவை தான் சொல்லுவாங்க. சரியா? தென்னிந்தியாவில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்என்ஏவை தான் சொல்லுவாங்க. தேசிய இயக்கங்களுக்கெல்லாம் பேஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்என்ஏ. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் அமைப்பெல்லாம் உருவாவதற்கு முன்னாடியே ஒரு அரசியல் சிந்தனையாக உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்என்ஏ. 1852 நடந்துடாதுங்க. ரைட்ஸ். சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூஸ் பேப்பர் வருது. அதுதான் பேசுபொருளாக மாறுது. ஓகேவா? இந்த ஆணையம் 1852 அப்புறம் ஒரு 77 1877 வாக்கில் ஒரு 2 பத்திரிகைகள் தொடங்குவதற்கு காரணமான சம்பவத்தை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா, முத்துசாமிங்கிறவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆகும், எப்போ கேட்டாலும் தெரியணும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதி யாருன்னு கேட்டால் டி முத்துசாமி. அவர் ஒரு தமிழர். ஓகேவா? அவரை வந்து நியமித்தது ஒரு பெரும் பரபரப்பை அந்த டைமில் ஏற்படுத்தியது. ஆங்கிலேயர் யாரை நியமிச்சிருக்கா? நீதிபதி, கோர்ட்டில் நீதிபதியாக ஒரு தமிழரை நியமித்து விட்டார் அப்படிங்கிற பல பத்திரிகைகள், ஆங்கிலேயருக்கு ஆதரவான பத்திரிகைகள் கேலி பொருளாக எழுதியிருக்கு. ஸோ அதங்கே உள்ள படித்த இளைஞர்களுக்கு அதை படுத்தோன்னா என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஒரு வைப்ரேஷன் வருது. என்னடா நம்ம தமிழரை இந்த மாதிரி கேவலமாக பத்திரிகைகள்லாம் எழுதுன்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஒரு ஆதங்கம். படித்த இளைஞர்களுக்கு, வசதியானவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? நமக்கும் ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும், நம்ம தமிழர்களுக்கு ஆதரவாக எழுத வேண்டும், அதில் வந்து சுதேசிய கருத்துக்கள் அல்லது தேசியவாதத்தை பற்றி நிறைய கருத்துக்களை எழுதணும்னு சொல்லி 2 பத்திரிகைகள். ஃபஸ்ட்டு தி ஹிந்து, அப்புறம் சுதேசமித்திரன். ஓகேவா? 2 ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷம் யார் தொடங்கினா, இதுதான் முக்கியமான கண்டென்ட். இதில் பாருங்கள், நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகள் விமர்சனம் செய்தனன்னு கொடுத்துருக்காங்களா. அப்புறம் ஜி சுப்பிரமணியம், அதாவது ஹிந்து பத்திரிகையினுடைய நிறுவனராக வருவார். ஜி சுப்பிரமணியம், மறந்துடக்கூடாது. ஜி சுப்பிரமணியம் கூட வீர ராகவாச்சாரி மற்றும் இவர்களுடைய நண்பர்கள் 4 பேர்லாம் சேர்ந்து இந்த வருஷத்தை ஞாபகம் வைக்கணும், 1878 தி ஹிந்து எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கினார்கள். ஓகேவா? ரைட். அப்போ இந்த பத்திரிகையை தொடங்கியதில் முக்கியமாக நம்ம ஜி சுப்பிரமணியத்தை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான், வீர ராகவாச்சாரியெல்லாம் சேர்ந்து தான் 1878 தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க. ரைட்டு. அப்புறம் இதே ஜி சுப்பிரமணியம் அந்த 78க்கு அப்புறம் எப்போ இன்னொரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 91 சுதேசமித்திரன் அப்படிங்கிற வார இதழ், தேசிய பருவ இதழ். ஓகேவா? ஒரு பருவ இதழ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். டெய்லி தினசரி பேப்பர் கிடையாது, பருவ இதழ். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு 2 முறை அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தேசிய பருவ இதழை 91 ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ அது வந்து நாளிதழாக தினசரி பேப்பராக மாறுதுன்னா 99. அப்போது நீங்கள் இதில் படிக்க வேண்டியது என்னென்னா, முத்துசாமியிலேருந்து கதையை ஞாபகம் வச்சுக்கணும். முத்துசாமிங்கிறவர் 77 சென்னை நீதிபதியாக, சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இதை எதிர்த்து நிறைய பத்திரிகைகள் எழுதிச்சு. அதனால் நமக்கும் ஒரு பத்திரிகை உருவாக்க வேண்டுங்கிற ஆர்வம் தமிழர்களுக்கு வருது. அதன் விளைவாக உருவாக்கப்பட்டதான் ஜி சுப்பிரமணியம் அவர் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து 1878 ஹிந்து பத்திரிகையை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் 1891 சுதேசமித்திரன், அது வந்து தேசிய பருவ இதழாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் 99 அந்த சுதேசமித்திரன்கிறது நியூஸ் பேப்பராக, டெய்லி நியூஸ் பேப்பராக மாறியது. ஓகேவா? ரைட். இது ஒரு நமக்கு ஒரு தேசிய நீரோட்டத்துக்கு ஒரு வலுவை வழங்கியது இந்த பத்திரிகைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது கீழே கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியன் பேட்ரியாட்,
சவுத் இங்கே தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட சில நியூஸ் பேப்பர்ஸ். பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், அப்புறம் ஸ்டாண்டர்ட், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், அப்புறம் தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கு இந்த பெரிய பத்திரிகைகள் ஒரு அடித்தளம் போட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, இனிமேல் இதில் என்ன, நான் ஸ்கூல் புக்கில் இதோட முடிச்சுக்கிட்டான். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க, இந்தியன் பேட்ரியாட் பத்திரிகையினுடைய நிறுவனர் யாருன்னு கேட்பான். புக்கை தாண்டி வெளியே போயிடும். ஸோ நீங்கள் என்ன படிக்கணும்னா, அந்த ஸ்கூல் புக்கு படித்தாலுமே இந்த மாதிரிப்பட்ட இடங்களை நீங்கள் கரெக்டாக உன்னிப்பாக கவனித்து நீங்கள் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் அதில் தேடணும். நான் இப்போ கொஞ்சம் கீழே எழுதி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்தியன் பேட்ரியாட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை, உள்நாட்டு பத்திரிகை. இந்த பத்திரிகையினுடைய நிறுவனர் யாருன்னு கேட்டால் ஸ்கூல் புக்கில் இல்லை. நமக்கு என்ன எடுத்துருக்கோம், நெட்டில் தேடி எடுத்துருக்கிறோம். கஜுலு லட்சுமி நரசு செட்டி. நம்ம பார்த்தோம் 1852 எம்என்ஏ உருவாக்கத்தில் இவர் பங்கு பெற்றார்னு பார்த்தோம். சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கத்தில் இவர் வந்து முக்கியமானவர். அவர் உருவாக்குன ஒரு பத்திரிகை தான் இந்தியன் பேட்ரியாட். மெட்ராஸில் தான் அந்த பத்திரிகை ரன்னிங். ஓகேவா, ரைட். அடுத்தது மெட்ராஸ் மெயில் அல்லது சவுத் இந்தியன் மெயில்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. மெட்ராஸ் மெயில் அல்லது சவுத் இந்தியன் மெயில். இதை யார் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கன்னா, சார்லஸ் லாவ்சான் மற்றும் ஹென்ரி கார்னிஷ். இது வந்து வெளிநாட்டுக்காரங்க நிறுவன ஒரு பத்திரிகை தான். ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்ட முக்கிய ஆங்கில தினப்பத்திரிகை வந்து சவுத் இந்தியன் மெயில். அந்த டைமில் வந்திருந்த யார் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் லாவ்சான் மற்றும் ஹென்ரி. சார்லஸையும் ஹென்ரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1868. நம்ம ஹிந்து பத்திரிகை இப்போ பார்த்தீங்க 1878. இது அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, ரைட். அடுத்தது மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, பரமேஸ்வரன் பிள்ளை. ஓகேவா, ரைட். அடுத்தது தேசாபிமானி, சுப்பிரமணிய ஐயர், ஜி சுப்பிரமணியம். நம்ம பார்த்தோம் தேசாபிமானி, ஜி சுப்பிரமணியர். விஜயா உங்களுக்கு தெரியும், நம்ம பாரதியார் எழுதுனது, சுப்பிரமணிய பாரதியார் எழுதுனது தான் விஜயா. அப்புறம் சூரியோதயம், அதுவும் சுப்பிரமணிய பாரதி தான். விஜயா, சூரியோதயம், அப்புறம் இந்தியா. இந்த 3 பத்திரிகைக்கும் யார் ஆதார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயா, சூரியோதயம், இந்தியா. அடிஷ்னலாக வேறு உங்களுக்கு என்ன உள்நாட்டு பத்திரிகைகள் டீட்டெயில்ஸ் எடுத்து இது கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, நீங்கள் இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும், புரியுதா? எனக்கு நோட்ஸ் மட்டும் பத்தாது, நீங்கள் தேடி படிக்க வச்சா தான் நல்ல மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். எது கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். நான் கொடுக்குற பாயிண்ட்ஸு, ஸ்கூல் பாயிண்ட்ஸு, அப்புறம் அடிஷனல் நீங்கள் தேடி படிக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்த ஒரு அமைப்பை பற்றி படிக்க போகிறோம், சென்னை மகாஜன சபை. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், பிப்ரவரி மாதம் 1852 கஜுலு லட்சுமி நரசு செட்டி. இதில் தான் டார்ச்சர் ஆக்டு ஒழிக்கப்பட்டது. ஓகேவா, ரைட். அப்புறம் தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கத்தை பற்றி பார்த்தோம், ஹிந்து சுதேசமித்திரன். அது முத்துசாமி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை கிண்டல் கேலி பண்ணனால சுப்பிரமணியம், வீரராகவச்சாரிலாம் சேர்ந்து ஹிந்து பத்திரிகை. அப்புறம் சுதேசமித்திரன் 91, அது வந்து 99 நாளிதழாக மாறுது. அப்புறம் இந்தியன் பேட்ரியாட்டினுடைய ஆசிரியர்னு கேட்டிங்கன்னா கஜுலு லட்சுமி நரசு செட்டி. மெட்ராஸ் மெயிலுக்கு ஆங்கிலேயர்கள் தான், சார்லஸும் ஹென்ரியும். மெட்ராஸ் ஸ்டாண்டர்டுக்கு பரமேஸ்வரன். அப்புறம் தேசாபிமானி சுப்பிரமணிய ஐயர். விஜயா, சூரியோதயம், இந்தியா, அந்த 3க்குமே பாரதியார் தான், ரைட். அப்புறம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சென்னை மகாஜன சபை. இதுவும் ஒரு முக்கியமான சபை. ஏன்னா இந்த சபை எதுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல போகிறோன்னா, இது 1884 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதே வருஷத்தோட எது கூட, காங்கிரஸு கூட ஐக்கியமாயிரும். அடுத்த வருஷம் காங்கிரஸ் உருவாக்கப்படுகிறது. 1885 காங்கிரஸ் உருவாக்கப்படுகிறது. இதில் உள்ள உறுப்பினர்களெல்லாம் டைரெக்டாக அதில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இதனுடைய கொள்கைகள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா, ரைட். அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு அந்த காங்கிரஸினுடைய ஒரு அடித்தளம் மாதிரி அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், சென்னை மகாஜன சபை. அப்போ தென்னிந்தியாவில் ஒரு தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபைன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லைன் புக்கு ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது, தெளிவான தேசிய நோக்கங்களுடன். தெளிவான ஒரு தேசிய நோக்கம் இருக்குதுன்னா அது சென்னை மகாஜன சபைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் டேட்டு கரெக்டாக படிச்சோன்னா மே 16, 1884. அங்கே 1852 டேட் இல்லை, பிப்ரவரி மந்த்ன்றது. இங்கே மே 16ங்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அது அங்கே வீரராகவச்சாரி நீங்கள் இங்கே பார்த்தீங்க, அந்த ஹிந்து பத்திரிகை
உருவாக்கப்படும் பொழுது அதில் வீரராகவச்சாரியும் கூட இருந்தார். ஓகேவா? அதே வீரராகவச்சாரி கூட பி ஆனந்தச்சார்லு, ரங்கையா மற்றும் சிலரால் நிறுவப்பட்டதான் இந்த சென்னை மகாஜன சபை. இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய என்னென்னா முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பி ரங்கையா. முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் பி ரங்கையா. இதனுடைய செயலாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆனந்தச்சார்லு. செயலாளர் ஆனந்தச்சார்லு. ஓகேவா? ரைட். அப்போ 1884 மே 16 வீரராகவாச்சாரியும் ஆனந்தச்சார்லு, ரங்கையா. அதனுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரங்கையா. செயலாளர் யாருன்னு கேட்டால் ஆனந்தச்சார்லு. ரைட். இவங்களுடைய முக்கியமான வேலை இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இவங்களுடைய எந்த நோக்கத்திற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்தில் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு முக்கியமான கோரிக்கையை அழகாக வச்சாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கேருந்து நம்ம இந்த எக்ஸாமில் எழுதணும்னா லண்டன் போய் தான் எழுத வேண்டியது இருந்துச்சு அந்த காலத்தில். இங்கே நடத்த மாட்டாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கினோன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் எழுத வேண்டியது இருந்துச்சு. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் அதே டெஸ்ட்டை வந்து ஒரே நேரத்தில் இந்தியாவிலையும் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதலாவதாக வைத்த ஒரு அமைப்பு தான் இந்த சென்னை மகாஜன சபை. அப்புறம் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சில்னு ஒரு அமைப்பு அங்கே இருந்துச்சு. இங்கே உள்ள அந்த கவுன்சிலில் இங்கேருந்து கொஞ்சம் பெரிய படித்தவங்களாம் அதில் வந்து பிரதிநிதியாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கவுன்சிலை நிரந்தரமாக மூடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடணும். அது மாதிரி வரிகளெல்லாம் குறைக்கணும். இராணுவத்திற்கு அதிகமான செலவுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்தியாவில் தேவையில்லாத எங்கே வரியை வாங்கி இராணுவத்துக்கு அதிகமாக நீங்கள் செலவு பண்ணண்டாம். அப்போ இராணுவ குடியல் நிர்வாக செலவுகளெல்லாம் நீங்கள் வந்து குறைங்க. இதெல்லாம் இந்த அமைப்பினுடைய முக்கிய கோரிக்கைகளாக இருந்துச்சு. ஓகேவா? ரைட். இதே கோரிக்கையை தான் காப்பி பண்ணாங்க யார்? 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளாக அப்படியே மாறிச்சு. ஓகேவா? ஸோ இதில் இந்த நிறைய உறுப்பினர்கள் அப்படியே அங்கே போயிட்டாங்க. இந்த கொள்கைகளை அப்படியே அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ரைட். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா, ஒரு தெளிவான ஒரு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை. எந்த வருஷத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1884 மே 16. ஓகேவா? மே 16. நல்லா ஞாபகம் வைக்கணும். மே 16. முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. வேறு யாருமே கேட்க கிடையாது. அடிக்கடி கேட்கக்கூடியது முதல் தலைவர் பி ரங்கையா. ரங்கையாங்கிறது தான் முதல் தலைவர். ரெண்டாவது இதனுடைய செயலாளர் யாருன்னு கேட்கலாம். ஆனந்தச்சார்லு. ரைட். இவங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா முக்கியமான கோரிக்கைகள் ஸ்டேட்மெண்ட்லேயே கேட்டிருப்பாங்க கொஸ்டின். குடிமை பணிகளுக்கான தேர்வுகளையும் இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் இருக்குது. அவன் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொடுப்பான்னா நடத்தப்பட வேண்டாம் அப்படின்னு இவங்க சொன்னதாக கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தவறுன்னு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி லண்டனில் உள்ள கவுன்சிலை என்ன செய்யணும்? இந்திய கவுன்சிலை நிரந்தரமாக மூட சொல்கிறாங்க. வரிகளை குறைக்கிறாங்க. இராணுவ குடிகள் செலவுகளெல்லாம் குறைக்க சொல்கிறாங்க. ரைட். அடுத்த லைனுக்கு வந்துடும். மிதவாத கட்டம். தீவிரவாத இயக்கம், மிதவாதங்கள் அப்படின்னு சொல்லி இதில் 2 பார்ட்டி உண்டு காங்கிரஸுக்குள்ளே. சரி, இந்த மிதவாதிகள்னா அகிம்சையை வலியுறுத்தி போகக்கூடியவங்க. சரியா? மனு கொடுப்பாங்க, மன்றாடுவார்கள், கோரிக்கைகளை கொடுக்கக்கூடியவங்க தான் மிதவாதிகள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சென்னை மகாஜன சபையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பானது ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய அமைப்பு உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சுல. ரைட். அப்போ காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட அதில் உள்ள உறுப்பினர்கள்லாம் எங்கேருந்து இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல மாகாணங்கள்லேருந்து இருப்பாங்க. ரைட். இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே வந்து ஒரு இடத்துல கூட்டம் போடுறாங்கன்னா அடையாறுங்கிற இடத்துல டிசம்பர் மாதம் 1884 ஒரு இடத்துல கூடுறாங்க. அதில் தான் அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? அடையாறு 1884 டிசம்பரில் அடையாறுன்ற இடத்துல பிரம்மஞான சபை தான் யார்? அன்னிபெசன்ட் அம்மையார். ஓகே. அந்த பிரம்மஞான சபையில் வந்து இவங்க எல்லாரும் கூடுறாங்க. யார்? இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த சென்னை மகாஜன சபையில் உள்ள உறுப்பினர்கள், அதே மாதிரி தேசிய காங்கிரஸினுடைய தலைவர்கள், அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து எங்கே வந்து கூடுறாங்க? 1884 டிசம்பர் மாதம் அடையாறில் பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் நமக்கு என்ன தொடங்குதுன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸுங்கிற ஒரு அமைப்பு தொடக்கத்துக்கு காரணமானதே இந்த கூட்டம் தான். பிரம்மஞான சபையில் ஒரு கூட்டம் போட்டது. இதில் யாரெல்லாம் பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி, கேடி தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி,
முக்கிய தலைவர்களுடன் சென்னையிலேருந்து யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜி சுப்பிரமணியம் அந்த பேப்பரு, அப்புறம் பி ரங்கையா அதனுடைய தலைவர், அனந்தச்சார்லு ஒரு செயலாளர், இவையெல்லாம் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? எந்த கூட்டத்தில்? பிரம்மஞான சபையில் கூடிய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். ரைட், கூடி முடிவு பண்ணியாச்சு, நம்ம ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரைட், அதுக்கு அப்புறம் புக்கில் ஒரு பாயிண்ட், யாரெல்லாம் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒன்று இடத்துல கேட்கலாம். ஸோ இதில் உள்ள பேராவளும் படிக்கணும். தமிழ்நாட்டின் தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள் யாரெல்லாம்? முக்கியமாக அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க வி சீனிவாசனார், சிவசாமி, நடேசன், இவங்கெல்லாம் வந்து மிதவாதிகள். கூட 5-6 பேர் இருக்கும் பாருங்க, கீழே நிறைய பேர் இருக்கு. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள்னு இதில் ஸ்டார்ட் ஆகும் இருக்கு. விஎஸ் சீனிவாசனார், அவ்வளோ சாமி பேராக இருக்கும். அப்புறம் சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், நடேசன், மாதவராவ் மற்றும் சுப்பிரமணியனார், அப்படி எல்லா தெய்வங்களுக்கு பேரும் இதில் இருக்கும். இவங்க எல்லாரும் யார்? மிதவாதிகள். சரியா? மிதவாத தேசியவாதிகள், தமிழ்நாட்டினுடைய மிதவாத தேசியவாதிகள் யாரெல்லாம்? சீனிவாசனார், சிவசாமி, கிருஷ்ணசாமி, வெங்கட்ராமன், நடேசன், மாதவராவ், சுப்பிரமணியனார். ரைட், ஞாபகம் வச்சுருங்க. அப்புறம் தான் அடுத்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். காங்கிரஸ் ஐஎன்சி ஸ்டார்ட் ஆகக்கூடிய முதல் வருஷம், முதல் மாநாடு பூனேயில் நடத்தணும்னு நினச்சிருந்தாங்க. பூனேயில் அப்போ ஏதோ ஒரு நோய் பரவிட்டு இருந்துச்சு, அதனால பம்பாய்க்கு மாற்றினாங்க. சம்பவம் இதான். முதல் மாநாடு 1885. முதல் கூட்டம் பம்பாயில் எந்த கல்லூரியில் நடைபெற்றுன்னு கேட்பாங்க. கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில் வந்து ஐஎன்சியுடைய முதல் மீட்டிங் நடக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்காது. கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி ஸ்கூல் புக்கில் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அப்போ இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடந்தது? டிசம்பர் 28 31 வரைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஐஎன்சியுடைய மீட்டிங் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் கடைசியில் தான் நடக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால் வேறு எந்த மாதம் கொடுத்தாலும் தூக்கி துறவி போட்டுடலாம். ஆப்ஷன் தப்பு. டிசம்பர் மாதம் தான் என்ன நடக்கும்? மேக்ஸிமம் இந்த ஐஎன்சி கூட்டம் நடக்கும். காங்கிரஸ் கூட்டம் மீட்டிங் நடக்குதுனாலே டிசம்பர் மாதம் தான். 28 31 முதல் கூட்டம் பம்பாயில் நடக்குது. இதனுடைய தலைவர் யார்? உமேஷ் சந்திரா பானர்ஜின்னு படிச்சிருப்பீங்க. WC, அது ஒரு ஆங்கிலேயர். உமேஷ் சந்திரா பானர்ஜி முதல் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. இதில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் யாருன்னு கேட்டாங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்கள். இது ஒருக்காக கேட்டிருந்து, ரொம்ப முக்கியமானதாக கேட்டு வச்சுருக்காங்க. இதையும் வரைக்கும் கேட்டு வச்சுருப்பாங்க. மொத்தம் கலந்து கொண்டதில் 72ல் 22 யார்? சென்னையை சேர்ந்தவர்கள். ஓகேவா? சென்னையை சேர்ந்தவர்கள். ரைட், இதை உருவாக்க காரணமாக இருந்தவர் யாருன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹூம்னு படிச்சிருப்பீங்க. ஆலன் ஆக்டேவியன் ஹூம், இவர் தான் இந்த ஐஎன்சி உருவாவதற்கு காரணமானவர். அப்புறம் இதனுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் WC பானர்ஜி. மாற்றி போட்டுறக்கூடாது. எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பம்பாயில் நடந்துச்சு முதல் மாநாடு. எந்த கல்லூரியில்? கோகுல்தாஸ் தேஜ் பகதூர் அந்த சமஸ்கிருத கல்லூரி மண்டபத்திலையா? கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி மண்டபம். ஓகேவா? இது உலகம் இங்கே கிளியராக வச்சுக்கிடுங்க. அது 72 பேரில் சென்னையிலேருந்து எத்தனை பேர் போயிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பேர் சென்னையிலேருந்து போயிருக்காங்க. ரைட், 1-2 நம்பர் சில புக்கில் வித்தியாசமாக இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் அப்ராக்சிமேட்லி 20க்கு மேலே அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. மொத்தம் ஆனால் 72 பேர் தான். அதில் 20க்கு மேலே சென்னையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிடுங்க. 2வது மாநாடு அடுத்த வருஷம். இது எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் கல்கத்தாவுக்கு போயிட்டாங்க. இங்கே பாம்பேலேருந்து எங்கே ஓடிட்டாங்க? கல்கத்தாவுக்கு போச்சு. அங்கே யார் தான் இருப்பா? தாதாபாய், முதுபெரு மனிதர், இந்தியாவினுடைய முதுபெரு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவரோஜியினுடைய தலைமையில் 2வது மீட்டிங் எங்கே நடக்குது? கல்கத்தாவில் நடக்குது. தேதியை பார்த்தீங்கன்னா 27 30. இந்த தேதியெல்லாம் ரொம்ப முக்கியமாக 2வது மீட்டிங்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங்கிறதுனால நீங்கள் அதை படித்து வைக்கணும். 28 to 31. இது செகண்ட் மீட்டிங்கில் 27 டிசம்பர் 30 வரைக்கும் நடந்திருக்கு. அது தலைவர் தான் கேட்பாங்க அடிக்கடி. யார்? தாதாபாய் நவரோஜி. இந்த மீட்டிங்கில் வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு, என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள்ங்கிறது நீங்கள் தேடி படிக்க வேண்டிய பாயிண்ட், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஓகேவா? 2வது மாநாடுன்னு போட்டு
அதில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க, என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள், முக்கியமான தீர்மானம் என்னது, இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டிய வேலை. ஓகேவா? ரைட். எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது, நான் ஐடியாவை சொல்கிறேன், ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட். சரி, 2வது மாநாட்டில் முக்கியமாக எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1886. நான் முக்கியமான பாயிண்ட்ஸாகவும் சொல்லிடுவேன். சரி, இதில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்கன்னா ஒரு 436 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் சுமார். ஓகேவா? அப்போ 430க்கு மேலே அதில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். சரி, ரைட். அடுத்து நான் சொல்லுவேன் 3வது மாநாடு ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ஏன்னா 3வது மாநாடுங்கிறது சென்னையில் நடந்தது. அதனால கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க சென்னையை ரொம்ப விரும்பி தான் எடுப்பாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து தானே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுப்பாங்க. அதனால் 1887 இது ஒரு முஸ்லீமாகும் தலைவராக இருப்பார். இந்த காங்கிரஸினுடைய 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜிங்கிற ஒரு முகமதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவும் 27லேருந்து 30 நடந்திருக்கு, டிசம்பர். ஓகேவா? சென்னையில் எந்த பகுதின்னு கேட்பாங்க, 1000 விளக்கு என்று அழைக்கப்படக்கூடிய மக்கீஸ் தோட்டம் சொல்லுவாங்க. மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. 1000 விளக்கு என்று அழைக்கப்படக்கூடிய மக்கீஸ் தோட்டத்தில் தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இதில் வந்து ஒரு 607 அகில இந்திய பிரதிநிதிகள், 362 பிரதிநிதிகள் சென்னையில் சேர்ந்தவங்க. பார்த்துருங்க, இது ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ஏன்னா சென்னையில் வச்சு நடந்ததுனால சென்னை பிரதிநிதிகள் அதிகமாக இருப்பாங்க. மொத்தம் டோட்டல் 607. அதில் 326ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 362 அப்படி படித்து வச்சுக்கோங்க. 362 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள். காங்கிரஸினுடைய முதல் முஸ்லீம் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவர் தான், பக்ருதீன் தியாப்ஜி. காங்கிரஸ் மாநாட்டுக்கு நடத்தக்கூடியதில் முதல் முஸ்லீம் தலைவராக என்ற பெருமையை பெறக்கூடியவர் காட்டிங்கன்னா இந்த சென்னையை நடந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய பக்ருதீன் தியாப்ஜி. இதுதான் தேசிய ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய அடையாளமாக ஃபஸ்ட்டு இதை கருதியிருக்கிறாங்க. இவங்க முக்கியமாக என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றங்களில் ஆங்கிலேயர்கள் வச்சுருந்த சட்டமன்றங்களில் இந்தியர்களினுடைய பிரதிநிதித்துவத்தை வந்து அதிகரிக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதே மாதிரி நீதித்துறையையும் நிர்வாகத்திலும் சீர்திருத்தங்கள் தேவை என்ற முதல் கூட்டம் எதுனா இதுதான். நீதித்துறையிலையும் நிர்வாகத்திலையும் எக்ஸிக்யூட்டிவ்லையும் அப்படி ஜுடிஷியரிலையும் என்ன வேணும், பல சீர்திருத்தங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமாக போட்ட கூட்டம் எதுன்னு கேட்பாங்க. கேட்டால் இந்த சென்னையில் போட்ட கூட்டம் 3வது கூட்டம். ஓகேவா? அதே மாதிரி இதில் வந்து முகமதியரை கொண்டு ஒரு முஸ்லீம் மதத்தவரை போட்டதுனால இங்கே ஒரு முக்கியமான கருத்து ஒற்றுமை ஒன்று வருது. பார்த்திங்கன்னா, அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இந்த கூட்டத்தில் தான் வலியுறுத்தப்பட்டது. ஓகேவா? ஏன்னா முதல் முறையாக ஒரு முஸ்லீம் வந்து இந்த காங்கிரஸினுடைய தலைவராக மீட்டிங்கு பொறுப்பேற்கிறார். ரைட். அப்போ 607க்கு 362, 2வது கூட்டத்துக்கு 436, முதல் கூட்டத்துக்கு 72ல் 22. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 3வது மாநாடு சென்னையில் நடந்துச்சு. 2வது மாநாடு கல்கத்தாவில் நடந்துச்சு. ரைட். அப்புறம் ஸ்கூல் புக்கில் இருந்த ஒரு கண்டென்ட் தான். தமிழ்நாட்டில் சென்னையும் ஆந்திராவும் சேர்ந்துருந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாகாணம்னு சொல்லுவாங்க. ஆந்திரா பகுதிகள் நிறைய சென்னை கூட தான் இருந்துச்சு. அப்போ சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாடுங்கிறது அன்றைய சென்னை மாகாணங்கிறது ஆந்திரா பகுதிகளையும் உள்ளடக்கியது. அது எந்தெந்த பகுதிகள்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தினுடைய பெரும்பகுதிகள் அதில் இருக்குது. அதில் முக்கியமாக கடற்கரை மாவட்டங்களான மற்றும் ராயலசீமான்னு சொல்லக்கூடிய பகுதி, அப்புறம் கர்நாடகா இருந்திருக்கு, பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, அப்புறம் கேரளாவில் மலபார் மற்றும் ஒடிசாவினுடைய அந்த ஒடிசா பகுதியும் கொஞ்சம் கஞ்சம்னுங்கிற பகுதியும் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைய சென்னை மாகாணம் என்று அழைத்தார்கள். ஓகேவா? ரைட்டை ஞாபகம் வச்சுருங்க. அவ்வளோதான். ரைட். அடுத்த பேஜ் போயிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சுதேசி இயக்கத்துக்கு காரணம் என்னென்னு கேட்டால் வங்க பிரிவினை. 1905ஆம் ஆண்டு இந்த கர்சன் பிரபுங்கிறவன் என்ன பண்ணுறான், வங்காளத்தை பிரிக்கணுங்கிறார். ஓகேவா? முஸ்லீம்களுக்கு தனியாகவும் இந்துக்களுக்கு தனியாகவும் பிரிக்கணுன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வரான். அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மக்களை வந்து பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒற்றுமை கொஞ்சம் வலுப்பெற்றது. ஸோ வங்க பிரிவினைக்கு காரணமானவன் அந்த கர்சன் பிரபு. அந்த வங்க பிரிவினைக்கு எதிராக உருவான ஒரு இயக்கம் தான் சுதேசி இயக்கம். அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம், இந்திய பொருட்களை வாங்குவோங்கிற ஒரு உள்நாட்டு பொருட்களை வாங்குவோங்கிற ஒரு இயக்கம் தான் இந்த சுதேசி இயக்கத்தில் வரும். ரைட். அதில் தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு வ.உ. சிதம்பரனார் உடனே ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா அவர் 1906ஆம் ஆண்டில் என்ன வாங்கி விடுவார், 2 கப்பல் வாங்கி விட்டுருவார். கப்பல் வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக என்ன செய்வார், உள்நாட்டு வியாபாரத்தை, அதாவது ஆங்கில கப்பலில் ஏற்றி அனுப்பண்டா நம்ம வியாபாரத்தை நம்ம கப்பல்லே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி
இவர் வந்து ஒரு பிளானில் இறங்குவார். வ.உ. சிதம்பரனார் கூட யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்கள். சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, இவங்கெல்லாம் ஒரு டீம். சுரேந்திரநாத் ஆரியா, இவங்கெல்லாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள். இதில் இந்த சுதேசி இயக்கத்தில் பாடுபட்ட மிகச்சிறந்த தலைவர்கள். அப்புறம் நிறைய கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம பாரதியாரினுடைய தேசபக்தி பாடல்கள் ரொம்ப எல்லார்களையும் அந்த பாட்டே என்ன செஞ்சிச்சு, இளைஞர்களெல்லாம் ஒன்றிணைத்து இந்த இயக்கத்தில் பங்கு பெற வைத்தது அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக 2 நியூஸ் பேப்பர் நமக்கு தெரியும். சுதேசமித்திரன் இந்தியாலாம் யார்? நம்ம பாரதியார். சரி, அப்புறம் இதில் வந்து தேசியவாத தலைவர்கள் இருப்பாங்க, மிதவாத தலைவர்கள், அப்புறம் தீவிரவாத தேசிய தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் முக்கியமானவர் வந்து பிபின் சந்திரபால்னு சொல்லுவாங்க. பிபின் சந்திரபால் அவர் வந்து தீவிரவாதி லிஸ்ட்டில் வரக்கூடியவர். அப்போ அந்த பிபின் சந்திரபால் வந்து சென்னையில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது இளைஞர்களெல்லாம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக கவர்ந்துருக்கு. ஓகேவா? ரொம்ப துணிச்சலுடன் வீரத்துடன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசுனது வந்து என்ன பண்ணியிருக்கு, நிறைய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் அந்த இயக்கத்தில் இணைந்தார்கள், சுதேசி இயக்கத்தில் இணைந்தார்கள். அப்போ சுதேசி இயக்கத்தோடு தொடர்புடைய ஒரு வடநாட்டு ஒரு ஆளுமைமிக்க தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது பிபின் சந்திரபால். ஓகேவா? பிபின் சந்திரபால் சென்னையில் வந்து ஒரு உரையாற்றியிருக்கிறாரு. அந்த உரையாற்றியதன் விளைவாக நிறைய யங்ஸ்டர்ஸ் எதில் தள்ளப்பட்டுகிறார்கள்னா இந்த சுதேசி இயக்கத்தின் பால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. சரியா? ரைட்டு, அதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் முக்கியமாக படிக்க வேண்டியது என்ன இருக்குது? சுதேசி நீராவி கப்பல். பாருங்கள், இந்த சுதேசியை செயல்படுத்துவதற்காக இவர் ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. யாருக்கு அந்த துணி வராது, ஆனால் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு அந்த துணிச்சல் வந்ததன் விளைவாக 2 நீராவி கப்பல் வாங்குறாரு. ஒன்று காலியா, கப்பலுக்கு பேர் படிக்கணும், காலியா. அது சோட்டா பீமில் அதில் ஒரு காலியா வருவார். அதே மாதிரி இவர் ஒரு காலியா மற்றும் ஒன்று லாவோ. அப்படி 2 கப்பல்களை விலைக்கு வாங்குறாரு. அது யார்கிட்ட வாங்குறாருன்னா பிரெஞ்சுக்காரங்கிட்ட வந்து வாங்குறாரு. எங்கே ட்ராவல் பண்ண விட்டாங்கன்னு கேட்டால் தூத்துக்குடிக்கும் ஸ்ரீலங்கா கொழும்புக்கும் இடையே இதை வந்து ஓட்டுறாங்க. தொடக்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்டிருந்தாங்க 10 லட்சம். இந்த கப்பலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வேணும்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறாங்கன்னா 10 lakhs. அந்த காலத்திலே 10 lakhs திரட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு ஷேரில் தான் வாங்குறாங்க. ஒரு பங்கின் விலை 25 ரூபா. ஒரு பங்கின் விலை 25 ரூபா வச்சு எத்தனை பெரிய பணக்காரங்க அந்த காலத்தில் நிறைய ஷேர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி அந்த 10 லட்சத்தையும் வசூல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி கப்பல் வாங்கி விட்றாரு. முக்கியமான நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16, 1906. சரி, அக்டோபர் 16 கருப்பு தினம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா கர்சன் பிரபு அன்று தான் வங்காளத்தை 2ஆக பிரித்தார். அக்டோபர் 16 துக்க தினம்னு சொல்லுவாங்க. சரி, அதே அக்டோபர் 16 அடுத்த வருஷம் என்ன வாங்கி விட்டார் தலைவர்? கருப்பு வாங்கி விட்டார்ல, அதாவது கப்பல் வாங்கி விட்டார். ஓகேவா? அக்டோபர் 16 வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பல் வாங்கி விட்டார். ரைட். இதனுடைய நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா தலைவரை யாரை சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்படி தெளிவாக கேட்டாங்கன்னா நீங்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை தலைவர்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? தலைவர்னா பாண்டித்துரை தேவர் தான் வருவார். ஞாபகம் வச்சுருங்க, நிறைய கொஸ்டின் பேப்பரில் மாட்டிக்கிடுவீங்க. இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி படிக்கணும். இதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் தலைவர், அதில் வந்து நிர்வாக தலைவர்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவரை தான் சொல்லணும். சட்ட ஆலோசகராக சேலம் விஜய ராகவாச்சாரியார். இவர் வந்து ஒருக்கா ஐஎன்சியில் தலைவராக கூட இருந்திருக்கிறார். ஓகேவா? ரைட். இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒரு நாக்பூர் கூட்டத்துக்கா, ஆமாம், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு இந்த சேலம் விஜய ராகவாச்சாரியார் வந்து என்ன இருந்தார்னா தலைமை பொறுப்பேற்றிருப்பார். உங்கள் ஸ்கூல் புக்லேயே வரும், பார்த்துக்கலாம். சரி, ரைட். அப்போ இந்த வ.உ.சி நிறுவிய அந்த கப்பல் நிறுவனத்துக்கு தலைவர்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துரை தேவர். சட்ட ஆலோசகர் சேலம் விஜய ராகவாச்சாரியார். ஓகே, என்ன 2 பேஜ் தான். இதில் என்ன சம்பவம் நடந்து போச்சுன்னா, பிரிட்டிஷாருக்கு கடும் கோபம். இவன் எப்படிடா கப்பல் வாங்கி நமக்கு இப்போ போட்டியாக விட்டுட்டான், விலையெல்லாம் குறைச்சி, நமக்கு வந்து வியாபாரம் ரொம்ப ஓடலையே, இவனை எப்படிடா பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கர பிளான் பண்ணுவானுங்க. கடைசியாக வாய்ப்பாக மாட்டினார் இவர். 1908ஆம் ஆண்டு அந்த பிபின் சந்திரபாலை வந்து விடுதலை பண்ணி விட்டுருவாங்க. சிறையிலிருந்து விடுதலை ஆவார். அதை இவங்க கொண்டாடுவாங்க. யார்? நம்ம அவங்க ஃப்ரெண்டு தான் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை, இந்த சுப்பிரமணிய சிவா, இவங்கெல்லாம். இவங்க வந்து ஆங்கிலேயருடைய எதிர்ப்பை மீறி ஏதோ ஒரு விழாவாக கடற்கரையில் கொண்டாட பிளான் பண்ணுவாங்க. அதில் இவங்க ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டதை எதிர்த்து அந்த ஏரியா மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக உள்ளூர் தலைவரை தூக்கி ஜெயிலில் போட்டால் என்ன செய்வாங்க, அந்த ஏரியா மக்கள்லாம் கலவரம் பண்ணி ஆங்கிலேயர்களுடைய பள்ளி, அந்த அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் தீய கொளுத்திட்டாங்க. கொளுத்தின உடனே துப்பாக்கி சூடு நடத்தி
தூத்துக்குடி மாவட்டத்தில் பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் ஒரு கோரல் மில்னு ஒரு தொழிற்சாலைக்கு ஆதரவாகவும் இவர் போராடி இருப்பார் ஆல்ரெடி. எல்லாத்தையும் சேர்த்து இவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது, கலவரம் வெடிக்குது. அதுக்கு காரணமானவர் இவருன்னு சொல்லி இவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அது மாதிரி பல போராட்டங்களுக்கு பிறகு இவர் வந்து விடுதலை செய்யப்படுவார். அதனால சிறையில் செக்கிழுக்கப்பட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா 10 அடியாக வாங்குறியா, ஒரே அடியாக வாங்குறியான்னு கேட்பாங்கல்ல ஸ்கூலில். உனக்கு 10 அடி உண்டு தம்பி, நீ கையை நீட்டு 3 அடியாக வாங்கி முடிக்கிறியா, இல்லை 10 அடியாக ஒவ்வொரு அடியாக வாங்கி தீக்கிறியான்னு கேட்பாங்களா. அதே மாதிரி இவருக்கு தண்டனையையும் கடுமையான தண்டனையாக வாங்கினா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ரொம்ப கடுமையாக சித்திரவதை பண்ணப்பட்டு தான் இவர் வெளியே விடப்பட்டதாக தகவல் இருக்குது. சரியா, ரைட். சரி, அது இருக்கட்டும். அப்படிங்கிற தொடங்கப்பட்ட கப்பல் நிறுவனம் எப்போ முடியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1906 தொடங்கப்பட்ட அந்த கப்பல் நிறுவனமே 1911 இல்லாமல் போயிடுச்சு. கடல் எல்லாமே மூழ்கிட்டு. சரியா, கலைக்கப்பட்டு அதன் சொத்துக்கள் விற்கப்பட்டது, நடத்த முடியாமல். ஏன்னா நிறுவனரே இல்லை. ரைட். எங்கேருந்து கப்பல் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் பிரான்சில் இருந்து. பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 1908ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் என்னது கோரல் மில் தொழிலாளர்களுக்கு போராட்டத்தை அவர் ஆதரித்ததற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார்னு இருக்கும். வஉசிக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனை. சரி, அப்புறம் திருநெல்வேலி எழுச்சி எதனால் ஏற்பட்டுச்சுன்னா இவரை ஜெயிலில் தூக்கி போட்டதுனால. திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதில் வஉசி சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு 2 வரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவ்வளோ லேபரையும் இவங்க கைக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஐரோப்பியருக்கு சொந்தமானது தான் அந்த கோரல் நூல் தொழிற்சாலை. அங்கே இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த தொழிற்சாலைகளெல்லாம் வேலை செய்ய விடாமல் இவங்க கண்ட்ரோலில் எடுத்ததுனால பிரச்சனை ஆகிட்டு. அதே டைமில் தான் யாரும் ஆறாரு என்ன சொன்னால் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டார். இந்த விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காகவும் 2 தண்டனை இவருக்கு. ஒன்றில் லேபரை பிடிச்சி லேபரெல்லாம் வேலை செய்ய விடாமல் ஆக்குனதுக்காக ஒரு குற்றம் இழைக்கப்பட்டதாகவும், அடுத்ததாக அனுமதியின்றி பொதுக்கூட்டம் யாரை கொண்டாடுறது பிபின் சந்திரபால் அவரை விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காகவும் இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டு என்ன செய்யப்படுறாங்க, சிறைவாசத்தில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். ஓகேவா, ரைட். காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டனர். ஓகேவா, ரைட். கடுமையாக செக்கிலுக்கு வைக்கப்பட்டார் அந்த கதையெல்லாம். ஓகே, இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன நடக்குதுன்னா, சுப்பிரமணிய பாரதி இருக்காருல்ல, இவர் வந்து இந்த அக்யூஸ் லிஸ்ட்டில் உண்டு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாண்டிச்சேரிக்கு ஓடிடுவார். ஓகேவா, பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார்னு இருக்கு. யாருடைய மைக்கோ ஆன்ல ஆயிட்டோ. சவுண்ட் வந்துட்டு போகுது. ரைட். அப்போ சுப்பிரமணிய பாரதி சிறை தண்டனையை தப்பிப்பதற்காக எங்கே போனார்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆகிட்டார். அவரு கூட போனது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் பாண்டிச்சேரிக்கு எஸ்கேப் ஆனதோன்னா ஆங்கிலேயர்களை இவங்களை பிடிக்க முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரிங்கிறது யாருக்கு கண்ட்ரோலில் வரணும்னா ஃப்ரெஞ்சுக்காரருடைய கண்ட்ரோலில் வரக்கூடியது. ஸோ இங்கே ஆங்கிலேயர்கள், அங்கே ஃப்ரெஞ்சுக்காரர்கள். அப்படிங்கும்போது இவங்களுக்கு அங்கே போனால் சேஃப். அதே பாரதியினுடைய எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் போகிறான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷ், விவி சுப்பிரமணியனார் போன்ற தேசியவாதிகளும் இங்கேருந்து எங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு ஓடிட்டாங்க. அப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து ஆஷ் படுகொலை. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் அடிக்கடி வந்துட்டு இருக்கு, கவனமாக பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து புரட்சிகர தேசியவாதிகளுடைய செயல்பாடு எப்படி இருந்துன்னு பார்ப்போம். புரட்சிகர தேசியவாதிகள்னால் தீவிரவாதிகள் மாதிரி தான். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யார் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த புரட்சிகர தேசியவாதிகள் அறிமுக பயிற்சியும் லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் எந்த இடத்திலும் பாரிஸிலும் வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்கு, இந்த தற்கொலை படை தீவிரவாதிகளுக்கு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் கொடுக்குறாங்க. லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ், அப்புறம் பாரிஸ்லேயும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமாக ட்ரைனிங் கொடுத்தவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா எம்பிடி ஆச்சாரியா, விவி சுப்பிரமணியனார், இந்த டிஎஸ்எஸ் ராஜன். இந்த 3 பேரும் தான் இங்கே உள்ள இளைஞர்களை மூளை செலவை செய்தது மாதிரி எங்கே கூட்டிகிட்டு போய் லண்டனில் கொண்டு போய் ட்ரைனிங் கொடுத்து துப்பாக்கி சுடக்கூடியது, குண்டு படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்து எங்கே கூட்டிட்டு வராங்க, திரும்பியும் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஓகேவா, அதில் தான் இந்த விவி சுப்பிரமணியனார்லாம் தப்பிச்சு ஓடிடுவார் பாண்டிச்சேரிக்கு. இனிமேல் இங்கே இருந்தால் மாட்டிக்கிடணும். ஸோ அதே மாதிரி புரட்சிகர நூல்களை இங்கே விநியோகம் பண்ண முடியாது ஆங்கிலேயர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால. இவங்க அதனால் பாண்டிச்சேரியில் பிரிண்டிங் பண்ணி சென்னையில் விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து பேப்பர் தான் இதெல்லாம் இந்தியா
விஜயா சூரியோதயம். இவர் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணார்ல பாண்டிச்சேரிக்கு, யார் பாரதி. அப்போ அங்கேருந்து பிரிண்ட் பண்ணி இங்கே அனுப்பிட்டு இருந்தார். இந்தியா விஜயா சூரியோதயம். அடுத்து லாஸ்ட் டாபிக் இன்றைக்கி ஆஷ் படுகொலை. இதுலேருந்து அடிக்கடி கொஸ்டின் வரும். இந்த ஆஷ் படுகொலைக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன். உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன். ஓகேவா, முக்கியமாக தெரிய வேண்டியது இதுதான். ஆஷ் படுகொலைக்கு காரணமாக இவர் என்ன பண்ணுவார்னா அவரை சுட்டு கொண்டுட்டு இவரும் செத்துருவார். கூட ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு போயிருப்பார் இந்த பாவம். எதுக்கு அந்த ஒய்ஃபை அங்கே கூட்டிட்டு போனாருன்னு தெரியல. அதுக்கு தெரியுமானோ தான் தெரியாது. ரயில் பெட்டியில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுமாக போயிட்டு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும் கல்யாணம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு ஸ்டோரியை நீங்கள் தனியாக எடுத்து படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ரைட். ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கும்போது அவரை சுட்டு கொண்டுட்டு இவரை சுட்டு கொண்டுட்டு செத்துருவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் தான். இந்த WDE ஆஷ்ன்னு போட்டிருப்பாங்க. ராபர்ட் வில்லியம் எஸ்கவுட் ஆஷ்ன்னு போட்டிருப்பாங்க. டி எஸ்கவுட் ஆஷ் ஃபுல் நேம். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளராக பணியாற்றார். இவருக்கு மேலே இவருக்கு என்ன கோவம்னா அந்த வாவு சிதம்பரம் செக்கிலுக்கு வைக்கப்பட்டார்ல, அது மாதிரி அந்த சுப்பிரமணிய சிவா இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு அங்கே துப்பாக்கிச்சூடு எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர், கலெக்டராக இவர் தான் அந்த நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இவரை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளணுங்கிற ஒரு முடிவில் தான் இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாரு. இந்த டேட்டு முக்கியம், 1911 ஜூன் 17. இந்த டேட்டை மறந்துடக்கூடாது. அங்கே ஏற்கனவே 1884 மே 16ன்னு படிச்சிங்க சென்னை மகாஜன சபைக்கு. இந்த ஆஷ் கொலைகளுடைய டேட்டையும் படித்து வச்சுருங்க, 1911 ஜூன் 17. ஓகேவா, ரைட். அப்புறம் இதில் முக்கியமாக இன்னொன்று கொடுத்தேனே, பாரத மாதா சங்கம். இது யார் நிறுவனதுன்னு கேட்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சிலரும் 1904. இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், இளைஞர்களை மூளைச்சலவை பண்ணுறது. 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி பாரத மாதா சங்கம், இது அமைப்புக்கு பேர் பாரத மாதா சங்கம். அதில் தான் யார் இருந்திருப்பா, வாஞ்சிநாதன் இருந்திருப்பான் பாரத மாதா சங்கத்தில். ஓகேவா, ரைட். அடுத்தது வாஞ்சிநாதன் 86 பிறந்தார். ஓகே. லாஸ்ட்டு அன்னி பெசன்ட் அம்மையார். அதோட ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு யாருன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்பாங்க, அடிக்கடி கேட்பாங்க. யார், நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். கோரிக்கை முன்வைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அயர்லாந்து நாட்டு பெண்மணி அன்னி பெசன்ட் அம்மையார். அவருடைய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா அயர்லாந்து. ஓகேவா, பிரம்மஞான சபையினுடைய ஏதாவது தலைவராக வந்திருப்பாங்க. ரைட்ஸ். அவங்களுடைய நியூஸ் பேப்பர் கேட்பாங்க அடிக்கடி, நியூ இந்தியா காமன்வெல். இது தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது. இந்தியாங்கிறது பாரதியார் எழுதுனது, நியூ இந்தியாங்கிறது அன்னி பெசன்ட் அம்மையார். ஞாபகம் வச்சுருங்க. இவர் இன்னொரு முக்கியமாக இவரை தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி ஒரு வேலை பார்த்துருவோன்னா ஆங்கிலேயர்கள் பத்திரிகை சட்டம்னு ஒன்று போடுவாங்க 1910. அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய தொகையை வந்து ஃபஸ்ட்டே இவங்க கொண்டு அட்வான்ஸாக கட்டணும். அந்த நியூஸ் பேப்பரில் ஆங்கிலேயர்களை பற்றி ஏதாவது அவதூறு எழுதியாச்சுன்னா பேப்பரையும் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, அந்த ரூபாயை திருப்பியும் கொடுக்க மாட்டானுங்க. ஒரு பெருமளவு பணம் கொடுத்தனா தான் நியூஸ் பேப்பர் அப்போ அது முறை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை 1910 போட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான சட்டம் பத்திரிகை சட்டம் 1910. அப்புறம் அம்மையார் எழுதுனது என்னென்னா இருக்குது, அதிநவீன வசதிகளுடன் கூடிய அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவது யாருன்னு கேட்பாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். எப்படி ட்ரெயினையும் மாட்டு வண்டியும் ஒப்பிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, அது யாருன்னு கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையார். ரைட். அடுத்தது என்ன 2 புத்தகம் எழுதியிருப்பாங்க, அந்த புத்தகம் எதுன்னு கேட்பாங்க. இந்தியா விடுதலை பெறுவதற்காக எப்படி துயருற்றது, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், இந்தியா ஏ நேஷன் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா. அப்போ 1916 தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் தொடங்கினது யாருன்னு கேட்பாங்க, இந்த அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகேவா. எந்த நாட்டு பெண்மணின்னு கேட்டால் அயர்லாந்து நாட்டு பெண்மணி. அயர்லாந்தில் எப்படி தன்னாட்சி வழங்கப்பட்டதோ அதே ஃபாலோ பண்ணி இந்தியாவிலையும் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மையார் தான். 1910 என்னது, பத்திரிகை சட்டம். ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, 10 ஆகிட்டு டைம். இன்னைக்கு ஓரளவு ஸ்டார்டிங்லேருந்து திருப்பி ஒருக்கா எடுத்து பாருங்கள். இந்த பிடிஎஃப் இப்போ உடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா. இன்றைக்கி எங்கே பார்ப்பீங்க அப்படி தானே, நாளைக்கு ஒருக்கா காலைல பார்த்துருங்க. மேத்ஸ் ரொம்ப ஈஸி தான், அது மேட்ரு இல்லை, பார்க்காட்டாலும் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா மட்டும் தான் தேவை. இந்த டாபிக் இந்த வாரம் எக்ஸாமுக்கு உண்டு, கிளியராக படிச்சுங்க. ஓகேவா. இதில் தமிழ்நாடு கல்ச்சரில் இவ்வளோ தான் இன்றைக்கி எடுத்தது வரைக்கும் தான். ரைட், நாளைக்கு இன்னொரு சாப்டர் பார்ப்போம். ஓகேப்பா, இன்றைக்கி பாய். கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே பாய். குட் நைட்.